அந்நிய சங்கம் தொடங்கி 46 ஆண்டுகள் முடியுது. 46 ஆண்டுகள், 45 ஆண்டுகள் முடிந்து 46வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. வன்னிய சமுதாய மக்களுக்கு, வன்னிய மக்களுக்காக மட்டுமல்ல, அனைத்து சமூகங்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆண்டிலிருந்து தொடர்ந்து போராடி வருகிறோம். 1980 தொடர்ந்து போராடி வருகிறோம். அதிலே இன்னும் போராட்டம் நீடிக்கிறது. முழுமையாக அந்த மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை. அந்த போராட்டத்திலே ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், சம உரிமை கிடைக்க வேண்டும், சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும், சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். இன்னும் பாடுபடுவோம். 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி அதுக்காக போராட்டம் நடத்தப்படுற அன்புமணி ராமதாஸ் போராட்டம் அதுக்காக 10 எல்லா இடத்துலையும் நடத்தணும், எல்லாரும் நடத்தணும்ன்றதான் சொல்றோம். நீங்க அதில் கலந்துக்க நாங்கள் போராட்டம் குறித்து உங்களுடைய வாழ்த்துக்கள், கருத்து ஐயா. போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான். சரி, ஒட்டுக்கேற்பு கருவி தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்று இருக்குது. இன்னும் அந்த ஒட்டுக்கேற்பு கருவி காவல்துறையிடம் ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையில் கேட்குறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க. காவல்துறை பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் தான் இதுவாக இருக்காங்க, விசாரணையில் இருக்காங்க. நாங்கள் ஒட்டு கேட்கும் கருவியை விசாரிக்கலன்னு சொல்லி குற்றம் இல்லை இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்கா கேஸ் முடிஞ்சிட்டு இருக்குது, அதுவும் போயிட்டு இருக்கு. இதையும் விசாரிச்சாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் யாருன்றத சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கு. அதன் மேலே விசாரணை பூம்புகாரில் நடைபெற்ற அந்த மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுக்கப்படும். எல்லாரும் வரலாம். நம்ம வர வேண்டாம்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் வரலாம், மகளிர் வரலாம், எல்லாரும் வரலாம். பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? நீங்க அங்க செல்வதற்கான வேலைகள் எப்படி? எங்க செல்வதற்கு? அந்த மகளிர் மாநாட்டிற்காக பணிகள் ஆய்வு செய்வதற்கு போய் வந்துட்டேன், பார்த்துட்டு இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு தூரம் போக வேண்டியதில்லை, நேரம் மாநாட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.